கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், காத்திருப்புகள், இழப்புகள், பாடுகள் எத்தனை நாம் சந்தித்தாலும் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்று நமக்கு சொல்லுகிறார். அதாவது பல நேரங்களில் நாம் என்ன கேட்கிறோன்னா, என் ஜெபத்திற்கு பதில் வருமா, இல்லை என் வாழ்க்கை மாறுமா, என்னுடைய இந்த கஷ்டம் முடிஞ்சிருமா, இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டா, நான் காத்திருக்கிறேனே இந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு உண்டா, என்னுடைய தோல்விகளுக்கு ஒரு முடிவு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரம் நாம் நம்மையே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். இதற்கு தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் திட்டமிட்ட நேரத்தில் நமக்கு அந்த முடிவை நமக்கு தருவார். அதாவது நம்முடைய வாழ்க்கை சீரற்றதாக இல்லாமல் இருக்கலாம். சீரான ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு கண்ணீருக்கும் ஒரு காத்திருப்புக்கும் தேவனுடைய திட்டம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு பிரச்சனையின் போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருக்கலாம், இல்லை அந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம். அந்த போராட்டத்தோடு நம்ம போராடி கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இல்லை, அவர் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். நிச்சயமாக உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு கிடைக்கும், முடிவு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அதில் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாய் போகவில்லை அப்படின்னு சொல்லுகிறாரு. அதாவது நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீணாய் போகவில்லையாம். யோசேப்பு அவனுக்கு சொப்பனத்தை கர்த்தர் சிறு வயதிலே கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறதுக்காக எத்தனையோ நாள் காத்திருந்தான். அநேக நாள் சிறைசாலையில் காத்திருந்தான். அதே போல தான் தாவீது ராஜாவுக்கு முன்பாக அநேக சோதனைகள் வந்தது. அதை எல்லாவற்றிலும் அவர்கள் காத்திருந்த போது அது பின்னாடி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த ஆசீர்வாதத்திற்குள் அவர்கள் நடத்தும்படியாய் அநேக சோதனைகளையும் சிறையிருப்புகளையும் அவர்கள் அதிலே அது ஒரு அனுபவமாய் அவர்களுக்கு மாறியது. அதனால நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நாம் ஜெபித்து அநேக காரியங்கள் ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபித்திருப்போம், அது நிச்சயமாய் நடக்கும். நாம் அநேக காலத்தில் கண்ணீரோடு அழுதிருப்போம், அது நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நாம் நம்பியது அநேக காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் கேட்டிருப்போம், நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அது ஒன்றும் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவன் நம்முடைய நம்பிக்கையை நிச்சயமாய் அவர் அதிசயமாய் மாற்றுவார். ஏன்னால் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். அப்புறமா நம்ம சில விஷயங்கள் நமக்கு தோல்வி போல தோன்றலாம். ஆனால் தேவன் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது அது நமக்கு வெற்றி தான். நமக்கு இறுதியில் அது வெற்றியாய்தான் முடியும். நம்ம இருளில் இருக்கிறது போல இருக்கலாம், இல்லை முடிவிலே நமக்கு அது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குமாம். நம்முடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, ஒரு நாளும் நீ நம்பிக்கையை இழந்து போகாத, நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், பாடுகளுக்கும், தோல்விகளுக்கும், காத்திருப்புகளுக்கும், ஏமாற்றங்களுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு. அது நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நிச்சயமாய் முடியும். அவர் நமக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்து எல்லாவற்றையும் ஜெயமடித்த அந்த கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் முடிவு உண்டு. முடிவை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்போது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே ராஜா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே ராஜா. நாங்கள் கண்ணீரோடு அநேக காரியத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. எங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறீர், எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறீர், எங்கள் காத்திருப்புகளை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமாக முடிவு உண்டு பண்ணி எங்களுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தருவீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறோம் அப்பா. தகப்பனே தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.